எல்லாருக்குமே இப்போ ஜூஸ் நான் சொன்ன உடனே ஜூஸ்னாலே ஓகே ஏதோ ஃப்ரூட் ஜூஸ் தான் சொல்ல போகிறோம்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் இது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டான மெடிசினல் ஜூஸ். அதை ஜூஸாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த சாரை மட்டும் நீங்கள் வீக்லி 2 to 3 days நீங்கள் கன்சியூம் பண்ணும்போது உங்கள் லிவர் வந்து ரொம்ப சூப்பராகவே பியூரிஃபை ஆகும். லங்ஸ் எப்படி உள்ளுக்குள்ளே நீங்கள் மெடிசனல் வேல்யூஸ் வச்சு க்ளீன் பண்ணுறீங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டும் கூட. இதில் ரொம்ப பெரிய மேஜர் ஃபேக்டராக சொல்லப்படுற ஒரு ஜூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஜூஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் வெயிட் லாஸ்ங்கிறது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியான ஒரு டாஸ்க்காகவே இருக்கும். இது ரொம்ப பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்களாகவே இருக்கட்டும், எல்டர்லி பீப்புளாகவே இருக்கட்டும், நிறைய பேர் ஃபஸ்ட்டு யோசிக்கிறது வெயிட் கெயின்னாலே ஜங்க் ஃபுட்ஸ் நிறையா சாப்பிடலாம், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நிறையா சாப்பிடலாம்னு நினைப்பாங்க. பட் இதை விட ஹெல்த்தியாகவும் வெயிட்டும் கெயின் பண்ண முடியும், ரொம்ப ஈஸியாக ஷார்ட் டேர்மில் வெயிட் கெயின் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி ஒரு மில்க் ஷேக். நலம் 360 வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ராம் பேசுகிறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் நம்ம ஏபிசி ஜூஸ் பற்றி. அது ரொம்பவே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாப் 5 ஜூஸஸ் என்னங்க அதை பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக பண்ண ஏபிசி வீடியோவில் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, எனக்கு குவெரிஸும் கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில். அவங்களுக்கான வீடியோ தான் இது. எஸ்பெஷலி ஏபிசி ஜூஸ் அப்படிங்கிறது பேசிக்கலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள், பீட்ரூட் அண்ட் கேரட், இந்த மூணுத்தையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு காம்பினேஷன் எடுக்கும்போது உங்கள் பாடி கம்ப்ளீட்லி டீடாக்ஸ் ஆகுறது மட்டுமே இல்லாமல் பிளட்டு பியூரிஃபை ஆகிறதுனால உங்கள் ஹெல்த்தும் சரி உங்கள் ஸ்கின்னும் சரி நல்லாவே க்ளோ ஆகும். இது நிறைய பேர் ஜூஸ் எப்படி பண்ணுங்கிறத ரொம்ப டவுட்ஸ் நிறையா கேட்டிருந்தனால ஏபிசி ஜூஸ் எப்படி பண்ணணும்னா, ஏபிசி அதான் ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை கிரைண்ட் பண்ணுறது மூலமாக அதில் உங்களுக்கு சாறு கிடைக்கும். இதை டேஸ்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிஞ்ச் ஆஃப் ஜிஞ்சர், அதாவது குட்டி பீஸ் ஃப்ரெஷ் ஜிஞ்சரை மட்டும் அதை ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஸ்டெபிலைஸ் ஆகும். இது மேலே உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணாமல் எய்தர் ஹனி வேணால் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கோகனட் வாட்டர், இளநீ ஆட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே ஸ்டெபிலைஸ் ஆகும். இதெல்லாம் கிரைண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன், ஃப்ரெஷ் லெமன் ஃபியூ ட்ராப்ஸ் அதில் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் கம்ப்ளீட்டாக ஸ்டெபிலைஸ் ஆகும். உங்களுக்கு கசப்போ இல்லை ரொம்ப ஒரு கொமட்டுற தன்மை இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் அந்த ஜூஸை குடிக்க முடியும். இதை கிரைண்ட் பண்ணதை எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடித்தா இன்னும் பெட்டர். இல்லை ஃபில்டர் பண்ணாமல் உங்களால் குடிக்க முடியும்னா தாராளமாக குடிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஜூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே இப்போ ஜூஸ் நான் சொன்ன உடனே ஜூஸ்னாலே ஓகே ஏதோ ஃப்ரூட் ஜூஸ் தான் சொல்ல போகிறோம்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் இது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டான மெடிசினல் ஜூஸ். அதாவது சிறுகீரை, அரைக்கீரைங்கிற நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சிறுகீரை, அரைக்கீரையில் இருக்கிற மெடிசினல் பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாத ரொம்ப நிறையாவே இருக்குது. இதில் மேஜராக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சிறுகீரையை ஒரு மினிமல் போர்ஷனை எடுத்துகிட்டு அதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜூஸாக கிரைண்ட் பண்ணும்போது அதில் ஒரு மினிமலான ஒரு போர்ஷன் கிடைக்கும். அந்த ஜூஸ் அரைக்கீரையோ இல்லை சிறுகீரையோ விச்சவோ உங்களுக்கு எது உங்களுக்கு சோர்ஸ் பண்ண முடியுதோ அதை ஜூஸாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த சாரை மட்டும் நீங்கள் வீக்லி 2 to 3 days நீங்கள் கன்சியூம் பண்ணும்போது உங்கள் லிவர் வந்து ரொம்ப சூப்பராகவே பியூரிஃபை ஆகும், அதாவது கிளென்ஸ் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிவர் இஸ் சம்திங் நம்ம பாடியில் வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி ஒர்க் ஆகுது. நீங்கள் என்ன கன்சியூம் பண்ணாலும், ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், ஆல்கஹால் இல்லை நீங்கள் சாப்பிட்ற நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், எந்த ஃபுட்டாக இருந்தாலுமே ஃபில்டரிங் ப்ராசஸ் வந்து நடக்கிறது லிவரில் தான். ஸோ இந்த லிவரை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய பெனிஃபிட் ஆக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அரைக்கீரை இல்லை சிறுகீரையோட சாறு. நிறைய பேருக்கு லங்ஸ் கிளென்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருப்பீங்க. ரொம்பவே ஒரு டவுட்ஸ் இருக்கும் அதில். லங்ஸ் கிளென்ஸ் பண்ணணுனாலே உங்களுக்கு அது மேபி நீங்கள் ஸ்மோக்கர்ஸாக இருக்கலாம், இல்லை ரெகுலராக கோல்டு வர ஒரு பர்சனாக இருக்கலாம், சளி வர பர்சனாக இருக்கலாம், இல்லை ரொம்ப ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கிற பர்சனாக இருக்கலாம். இந்த மாதிரி பர்சனுக்கு லங்ஸ் எப்படி கிளென்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு டவுட்டாகவே இருக்கும். நீங்கள் ரொம்ப காமனாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது அவங்க மேஜராக சொல்கிற விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், உங்கள் லங்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி யோகா பண்ணுறதோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதுங்க ரொம்ப காமனாகவே கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இதெல்லாம் விட உள்ளுக்கு சாப்பிட்ற விஷயங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது உள்ளுக்கு நீங்கள் ஜூஸாக கன்சியூம் பண்ணும்போது உங்கள் லங்ஸ் எப்படி உள்ளுக்குள்ளே நீங்கள் மெடிசனல் வேல்யூஸ் வச்சு க்ளீன் பண்ணுறீங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டும் கூட. இதில் ரொம்ப பெரிய மேஜர் ஃபேக்டராக சொல்லப்படுற ஒரு ஜூஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வெங்காய ஜூஸ். அதாவது பார்த்திங்கன்னா எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணணும்னா, ஒரு ஃபியூ கப்ஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் சாப்டு ஆனியன்ஸை மிக்ஸ் பண்ணுறது மூலமாகவும், ப்ளஸ் அது கூட ஃப்ரெஷ் ஜிஞ்சர் ப்ளஸ் பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டும் ஹனி மட்டும் ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணி இதை ஜூஸாக நீங்கள் எடுக்கிறது மூலமாக, அதாவது வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் நீங்கள் எடுக்கிறது மூலமாக உங்கள் லங்ஸ் வந்து உள்ளுக்கு ரொம்பவே நீங்கள் கிளென்ஸ் பண்ண முடியும் டு அ செர்டன் லெவல். இது வந்து யார் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸ், சின்ன பசங்க, பெரியவங்க, எல்டர்லி பீப்புள் எல்லாருமே லங்ஸை ஓரளவு கிளென்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாகவே இதை எடுக்கலாம். வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி லங்ஸ் எப்படி க்ளீன் பண்ணுங்கிறதுக்காக ஒரு ஜூஸ் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி லேடிஸ்க்கு, அதுவும் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது எடுத்த உடனே நிறைய பேர் யோசிக்கிறது நிறைய ஜூஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் வெயிட் லாஸ்ங்கிறது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியான ஒரு டாஸ்க்காகவே இருக்கும். இது ரொம்ப பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஷ்கார்ட், அதாவது வெள்ளை பூசணி.
வெள்ளை பூசணி வந்து நிறைய அதோட மெடிசனல் வேல்யூஸ் நிறைய பேர் ரொம்ப பரவலாகவே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட லேகியம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதோட மற்ற ஸ்வீட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அதோட ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை ஜூஸாக கன்சியூம் பண்ணும்போது, அதாவது அதோட மேலே இருக்கிற தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அது வெறும் சாலிட் பீசஸை மட்டும் மிக்சியில் போட்டுட்டு தென் வாட்டருக்கு பதிலாக நீங்கள் கோகனட் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டுமே ரொம்பவே ஸ்டெபிளைஸ் ஆகும். ஸோ இளநீ ப்ளஸ் பல்ப் ஆஃப் வெள்ளை பூசணி மட்டும் அரைச்சி அதோட ஜூஸை நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப செமி சாலிடாக இருந்தாலும் நீங்கள் அது குடலில் ட்ராவல் பண்ணும்போது ஜெல் ஃபார்மில் உங்கள் குடலை கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் பண்ணி உங்கள் பாடியில் இருக்க கம்ப்ளீட் டாக்ஸினை வந்து அதை எக்ஸ்க்ரீட் பண்ணுது. நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய டாஸ்க்காகவே இருந்தாலும் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணுறது ரொம்ப பெரிய ஒரு தாட்டே இருக்கும். பட் அது ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க்காகவே இருக்கும் அவங்க ஆஸ்பெக்டில். அதுக்கு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி நீங்கள் வீட்டிலே பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் சின்ன பசங்களாகவே இருக்கட்டும், எல்டர்லி பீப்புளாகவே இருக்கட்டும், நிறைய பேர் ஃபஸ்ட்டு யோசிக்கிறது வெயிட் கெயின்னாலே ஜங்க் ஃபுட்ஸ் நிறையா சாப்பிடலாம், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நிறையா சாப்பிடலாம்னு நினைப்பாங்க. பட் இதை விட ஹெல்த்தியாகவும் வெயிட்டும் கெயின் பண்ண முடியும், ரொம்ப ஈஸியாக ஷார்ட் டேர்மில் வெயிட் கெயின் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் நான் சொல்ல போகிறோம் இன்றைக்கி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி ஒரு மில்க் ஷேக். இல்லை உங்களுக்கு மில்க் பிடிக்கலன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லஸ்ஸி எடுக்கலாம். அதாவது எந்த மாதிரி லஸ்ஸி அப்படின்னா நான் காம்பினேஷன் மட்டும் சொல்கிறேன். இனிஷியலி ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. எந்த மாதிரி ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா பனானா, ப்ரிஃபரபிளி ரெட் பனானா, சிகப்பு வாழைப்பழம் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சமே வெயிட் கெயின் ஆகும். இல்லையா மேங்கோ, நல்லா ஸ்வீட் மேங்கோஸ் எடுக்கலாம், இல்லை ஸ்ட்ராபெரிஸ் எடுக்கலாம், இல்லை ப்ளூபெரிஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் எந்த ஃப்ரூட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ ஒரு ஃப்ரூட் சூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா பீனட்ஸ் நிறையா ஆட் பண்ணால் இன்னும் பெட்டர். இல்லை பீனட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பீனட் பட்டர் கிடைக்கிற எல்லா அவைலபிளாக கிடைக்கிற ஒரு பீனட் பட்டர் க்ரீம் எடுத்துக்கோங்க. வெயிட் கெயின் நிறையாவே ஆகும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எந்த ட்ரை ஃப்ரூட் இருந்தாலும் ப்ரிஃபரபிளி மிக்சட் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு மேஜர் ரோலாக வெயிட் கெயினுக்கு இருக்கும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா மில்க், நான் அப்போவே சொன்ன மாதிரி உங்களுக்கு மில்க் செட் ஆகும் அப்படின்னா எய்தர் கவ் மில்க், அதாவது நார்மல் பசும்பால் எடுக்கலாம், இல்லை சோயா மில்க் எடுக்கலாம், ஓட்ஸ் மில்க் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் கூட, கோகனட் மில்க் கூட இதை எடுத்தீங்க. இது மூணுமே நீங்கள் காம்பினேஷன் பண்ணி ஒரு மில்க் ஷேக்காக நீங்கள் திக் ஷேக் ஆல்டர்னேட்டிவ் பேஸ் நீங்கள் குடிக்கும் போது வித்தின் 1 மந்தில் வந்து உங்களுக்கு சாலிடாக வெயிட் கெயின் ஆகும். நாட் ஓன்லி ஃபேட் கெயின் ஆகாது அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு வெயிட் கெயினும் ஆகாது. நீங்கள் ரொம்ப விசிபிளாகவே பார்க்க முடியும். நீங்கள் நம்ம டாப் 5 இம்பார்ட்டன்ட் ஹெல்தி ஜூஸ் எல்லாங்கிறது பார்த்தோம். கண்டிப்பாக அந்த ஜூஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு அதோட ஃபீட்பேக் என்னங்கிறத எனக்கு ஏபிசி ஜூஸில் எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி கொடுங்க. தேங்க்யூ.